ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பணியாரத்தை கொஞ்சம் சாப்பிட்டுக்கங்க. சாப்பிட்டுக்கிட்டே நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன் புதுசாக போடுறவங்க வீடியோலாம் பார்க்காம ஸ்கிப் பண்ணுறீங்க? எல்லோருக்குமே ஆதரவு கொடுங்க. ஏன்னா என்னோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்தா அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீட்டில் இருக்கும் பெண்கள் எப்படி நம்ம பணத்தை சேகரிக்கிறது, அது நம்ம செலவை வந்து எப்படி குறைக்கணும் அப்படின்றது தான் பெரிய பிரச்சனையாவே இருக்கு. எல்லார் வீட்லயும் நடக்கிற சேம் பிரச்சனை தான். வருமானம் வருது, அதுக்கேற்ற என்னடா செலவும் ஓடி போயிருது. நம்ம மாசத்துக்கு ஒரு 1000 ரூபாய் கூட செலவு மிச்சம் பண்ண முடியலையே அப்படின்னு எல்லா பெண்களுக்கும் இருக்கிற கவலை ஒன்று தான் எனக்கும் இருக்குது. எப்படி தான் மிச்சம் பண்றதுனே தெரியல, எப்படி தான் சேமிக்கிறதுன்னு தெரியல. வாங்குறது எவ்வளோ சம்பளமா இருந்தாலும் ஓடி போயிருது. சரிங்க வாங்க. நம்ம எவ்வளோதான் செலவு பண்ணாலும் எவ்வளோதான் சேர்த்து வச்சாலும் நம்ம கையில தங்க மாட்டேது அப்படின்னா அதுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதமும் ஒன்று வேணுங்க. நிச்சயம் அது கண்டிப்பா வேணும். நம்ம எவ்வளோ வருமானம், நம்ம எவ்வளோ சேலரி வாங்கினாலும் அது வீட்டில் நம்மளுக்கு நிரந்தரமா அது வந்து செலவாகாம இருக்கணும் அப்படின்னா கடவுளோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வேணும் அப்படின்னா நான் சொல்றேன், இந்த சின்ன பரிகாரத்தை வந்து நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. இது மாதிரி தான் நானும் செஞ்சு பார்த்துட்டு இருக்கிறேன். எங்க வீட்டு கடனும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஏதோ சேமிப்பு கொஞ்சம் கையில நிக்குது. அது போல நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் கையில கண்டிப்பா உங்களோட வருமானம் நிற்கும். எப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க சொல்றேன். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். முருகனை வந்து பிடிக்காத கடவுளுக்கு, முருகனை பிடிக்காத ஆள் வந்து இந்த உலகத்துல இருக்கவே முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாருக்குமே வந்து நம்ம அப்பன் முருகனை எல்லோருக்குமே பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். அப்ப அவர்கிட்ட நம்ம வேண்டுதலை வைக்க வேண்டியதானே? ஆமாங்க, வாங்க வேண்டுதலை வைக்கலாம். செவ்வாய்க்கிழமை நம்ம காலையில, மதியம், நைட்டு 3 நேரமே வந்துட்டு செவ்வாய் ஓரைன்னு அப்படி ஒன்று வரும். எல்லாருக்குமே தெரியும். ஆனா எல்லாராலையும் காலையில பண்ண முடியல, மதியம் பண்ண முடியல, நைட்டு பண்ண முடியல. ஏதாவது ஒரு நேரம் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருந்தாலும் ஏதாவது ஒரு டயத்தை கூட நம்ம ரெகுலரா சூஸ் பண்ணுவோம். அதனால ஒருவேளை காலையில நம்ம வேலைக்கு போற பெண்களா இருந்தா காலையில வந்து சீக்கிரம் பண்ணிட்டு போயிரலாம். இல்ல வீட்ல இருக்கிறவங்கன்னா காலையில நம்ம பசங்கள அனுப்பிச்சு விட்டு மதியம் பண்ணிக்கலாம். இல்ல நான் காலையில எனக்கு சரி வராது, மதியம் வராதுன்றவங்க ஈவினிங், அதாவது நைட்டு வந்து நம்ம இந்த பூஜைய பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பூஜை தான். அதனால நம்ம வீட்ல வந்துட்டு நம்ம வாங்குறது வந்து சேலரி குறையாம, ஏதோ தேவையில்லாத செலவு இல்லாம, அது நம்ம தேவையற்ற செலவுலாம் வந்து குறைக்கும் அப்படின்றது நம்பிக்கைங்க. நம்பிக்கையோட நம்ம முருகன்ட்ட வேண்டுதல வைப்போம். அதுக்கப்புறம் நம்ம வீட்ல வருமானம் எப்படி இருக்கிறதுன்றத பார்ப்போம். நான் வந்து ரெகுலரா வந்துட்டு காலையில 6 டூ 7 இல்லன்னா மதியம் 1 டூ 2 நைட்டு வந்துட்டு அ 6 மணிக்கு மேலேயே, நைட் வந்து நான் 6 மணிக்கு மேல தான் இந்த டைம்னு நான் எடுத்துக்கிறது இல்ல. ஆனா நான் வந்து அதிகமா பண்றது மதியானம் 1 டூ 2 தாங்க. அதுலயும் 1 டூ 2ல வந்து 1:15 டூ 1:20க்குள்ள அந்த 5 நிமிஷம் வந்துட்டு செவ்வாய் ஓரை வந்து ரொம்ப வந்து விசேஷமான வந்து, இல்ல நம்ம வீட்ல எனக்கு கடன் இல்லங்க. எனக்கு வந்து பணம் தான் இருக்கணும். வீட்ல தங்க மாட்டேதுன்னு நினைக்கிறாங்களா? அவங்களா இருந்தாலும் சரி, அந்த 5 மினிட்ஸ வந்துட்டு உண்மையிலே ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாகவும், சக்தி வாய்ந்த நேரமாவும் அத வந்து நம்ம எடுத்துக்கிறலாம். அந்த 5 நிமிஷத்துல கடன் குடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, நம்ம ஜிபே மூலமாவோ, அது மூலமாவோ நம்ம பணத்த வந்து குடுத்துக்கலாம். இல்ல பேங்க்ல போயிட்டு நம்ம நகைய மூட்டணும்னு நினைக்கிறவங்க, அந்த டைம்ல வந்துட்டு நகைய மூட்டுறதுக்கான பணத்த கட்டலாம். இந்த மாதிரி நம்ம யாருக்காவது குடுக்க வேண்டியது இருக்கிறதா அந்த 5 மினிட்ஸ்ல நம்ம குடுத்தோமா, இல்ல அந்த 5 நிமிஷத்த விட்டாலும் 1 டூ 2 அந்த 1 ஹவருக்குள்ள நம்ம அந்த கடன் குடுக்கிறத நம்ம செஞ்சோம் அப்படின்னா, நம்ம வீட்டு கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அப்படின்றது நம்பிக்கை. இது உண்மையும் தான். இத நீங்க தொடர்ந்து செஞ்சு பாருங்க. எல்லாருக்குமே இது கண்டிப்பா நடக்கும். வீட்ல வருமானமும் இருக்கும். அதாவது செலவும் குறையும். இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சு பார்த்துக்கிட்டே வாங்க. குறைஞ்சது 21 வாரம், நம்ம ஒவ்வொரு வாரமா பார்க்குறோம். செவ்வாய்க்கிழமை வாரம் தானே. 21 வாரம் விடாம செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு மாற்றம் கண்டிப்பா நடக்கும். இது போல சின்ன சின்ன பரிகாரத்த வந்து நம்ம எவ்வளவுதான் செலவு பண்ணாம சேமிச்சு வச்சுக்கிட்டே இருந்தாலும், கடவுளும் ஒரு அருளும் நம்மளுக்கு கண்டிப்பா வேணும். எல்லாரும் சில பேர் நம்பிக்கை இல்லாதவங்க, விருப்பம் இருக்கிறவங்க பண்ணுவாங்க, விருப்பம் இல்லாதவங்க வந்து பண்ண வேண்டாம். எல்லாரும் கட்டாயம் இல்ல. சில பேர் நினைப்பீங்க, ஏன் கடவுள கும்பிட்டா மட்டும் காசு வந்து வீட்ல நின்றுமா அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் இல்லங்க. நம்மளோட உழைப்பு பாதையும் இருக்கணும். அதே போல வந்து கடவுளுடைய அருளும் கிடைக்கணுங்க. எல்லாமே இருந்தா மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். உழைச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு பாருங்க, லக்கே இல்ல. சில பேர் உழைக்காமயே லக் இருக்கிறவங்க மேல போகும். அந்த லக்குன்றது யாராலங்க கிடைக்கிறது? அது வந்து கடவுளால மட்டும் தான் கிடைக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அதனால நம்ம வந்து கடவுள் நம்பிக்கையோடையும் இருக்கணும். நம்ம உழைக்கவும் செய்யணும். அதுக்காக கடவுள் இருக்காருன்னு கடவுள் பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தாலும் நம்ம கடன் அடைக்க முடியாது. இல்ல கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம நம்ம வந்து குருட்டுத்தனமா உழைச்சாலும் நம்ம கையில வந்து வருமானம் இருக்காது. 2மே நம்மளுக்கு முக்கியம் தான் வாழ்க்கையில. முன்னேற வேண்டும் என்று நினைச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை பயணத்தை தொடருவோம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.